ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. அப்பதான் அந்த சோலை வந்து நம்ம வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு சோல் கனெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா இட் இஸ் none other than ஆஸ்கர் நாயகன் இசை புயல் A.R. ரஹ்மான். எஸ், இம்முறை அந்த மேஜிக் வந்து பாத்தீங்கன்னா ஹான்ஸ் ஜிம்மர் அவர்களோட இணைஞ்சு அந்த மேஜிக் நடக்க போகுது. அப்ப எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மியூசிக்கா இருக்க போகுது அப்படிங்கறது நம்ம எல்லாருமே யோசிச்சு பாத்துக்கலாம். சோ ஜெனரலாவே ஒரு படம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னா காஸ்ட் தான் வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் படும். சோ அப்படி பார்க்கும்பொழுது அனிமல் படத்தோடைய ஹீரோ ரன்பீர் கபூர் அவர்கள் வந்து ஒரு முக்கிய வேடத்துல இருக்கிறாரு. அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிரேஸ்ஃபுல் பெர்ஃபார்மர் ஆன சாய் பல்லவி அவங்க இருக்கிறாங்க. எஸ், நிறைய அழகான பெர்ஃபார்மன்சஸ்ல அவங்கள பார்த்து நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். சோ ராமாயணால என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ராக்கி பாய் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? எஸ், திரு யஷ் அவரும் வந்து ஒன் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் த மூவி. சோ இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்றதுக்காக காத்து இருக்காங்க. பட் இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் இவங்க எல்லாரும் இணைஞ்சு த ராமாயணா அப்படிங்கிற ஒரு விஷனை வந்து நமக்காக வந்து நிஜம் ஆக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துலாமா காஸ்ட் அண்ட் க்ரூக்கு? Yes, once again we all have gathered here for the exclusive unveiling of Ramayana, the introduction, the first glimpse into the world of Namit Malhotra's Ramayana. Okay, so இவ்வளவு நேரம் நான் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டேன். இப்ப சில கேள்விகள் என்கிட்ட இருக்கு, பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? கொஞ்சம் தூரத்துல இருக்கீங்க. ஓகே, பட் பரவாயில்ல. சோ எத்தனை பேருக்கு ராமாயணா பத்தி ஒரு ஐடியா இருக்கு? சின்ன வயசுல கதைகளை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கை தூக்குறீங்களா? சூப்பர். சோ எல்லாருமே வந்து நம்ம எபிக்க வந்து கதையா கேட்டிருக்கோம். நிறைய கேரக்டர்ஸ் நமக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்திருக்கு இல்லையா? பின்னாடி எத்தனை பேர் கதையா சின்ன வயசுல கேட்டிருக்கீங்க? ஓகே, சோ நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஓகே, சோ டிவில விடாம ராமாயணம் பார்த்தது யாரெல்லாம்? டிவில ராமாயணா பார்த்தது யாரெல்லாம்? கண்டிப்பா எல்லாருமே போய் சொன்னீங்கன்னா பாருங்க, எல்லாருமே கண்டிப்பா பார்த்திருப்போம். பார்த்திருக்கீங்க தானே? ஓகே, சூப்பர். ஓகே, சோ இது வரைக்கும் ராமாயணா பார்த்ததே கிடையாது. இப்பதான் முதல் முறையா நான் பிக் ஸ்கிரீன்ல வந்து ராமாயணா பார்க்க போறேங்கிறவங்க கை தூக்குங்க. சில பேர்லாம் கொஞ்சம் எல்லாத்துக்குமே கை தூக்குற மாதிரி இருக்கு. ஓகே, சோ இப்ப பாருங்க, இப்ப உங்க விஷயத்துக்கே வரேன். டீம் ரன்பீர் யாரெல்லாம் கை தூக்குங்க? ஓகே, டீம் ARR கை தூக்குங்க. அப்படி சவுண்ட் கொடுத்துட்டே கூட கை தூக்கலாம் தானே, நம்ம சென்னையோட எனர்ஜி. எஸ், அது இல்லைன்னா எப்படி ரொம்ப மிஸ் பண்றேன்னா. ஓகே, டீம் யஷ் கை தூக்கலாம். என்ன பக்கத்துல இருக்கிறவங்க கையெல்லாம் கடன் வாங்கி தூக்குறீங்க? ஓ, 2 கையெல்லாம் தூக்குறாரு அவரு. பயங்கரமான ஒரு டீம் யஷா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, டீம் சாய் பல்லவி. ஓகே ஓகே, சோ ஐ திங்க் இன்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப ஹோல்சமா இருக்கு. ஏன்னா ஒரு ஜெனரேஷன்ஸ் கடந்து வந்த ஒரு கதை தான் ராமாயணா. எல்லா ஏஜ் குரூப்லயுமே வந்து எல்லாருமே இங்க வந்து இங்க சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து மிடில் ஏஜ் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க இருக்கிறத பார்க்க முடியுது. சோ ஐ திங்க் எல்லா ஜெனரேஷன்ஸுமே கடந்த ஒரு கதை தான் வந்து நம்ம ராமாயணா அப்படின்றது இங்க உங்க மூலமா நல்ல அழுத்தமா எங்களுக்கு தெரியுது. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். சோ கிளிம்ஸ் ஆஃப் த ராமாயணா வந்து நம்ம பார்க்க போறோம். சோ எக்ஸ்க்ளூசிவா நீங்க தான் முதல்ல பார்க்க போறீங்க. உலகத்துக்கே தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் வந்து எப்படி இருக்க போகுது அந்த கிளிம்ஸ், அந்த உலகம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது வந்து நீங்க தான் வந்து முதல்ல பார்க்க போறீங்க. அதுதான் இன்னைக்கான முக்கியமான விஷயம் இல்லையா? பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷனரிஸ் பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன்.
சோ நம்ம பொதுவாக விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உலகத்தர வாய்ந்த விஎஃப்எக்ஸ் வந்து ஃபாரின் லாங்குவேஜ், அதாவது ஹாலிவுட் படங்கள்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ரொம்ப நம்புறோம் இல்லையா? கரெக்டா? விஎஃப்எக்ஸ் அப்படின்னாலே ஹாலிவுட் அப்படின்னா, இப்போ அந்த விஎஃப்எக்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் ஒரு இந்தியன் சொன்னா நம்புவீங்களா? ரொம்ப பெரிய பெருமைன்னு தானே நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கை தட்டினீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிடும். எஸ், தி ப்ரொடியூசர் ஆஃப் ராமாயணா திரு நமித் மல்ஹோத்ரா அவர்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஇஓ ஆஃப் டிநெட். அவருடைய இந்த விஎஃப்எக்ஸ் பயணத்தை வந்து அவரோட 18வது வயசுல மும்பைல அவரோட கேரேஜ்ல ஒரு சின்ன இடத்துல அந்த விஷன், அந்த கனவை வந்து அவர் ஆரம்பிச்சாரு. சோ இன்னைக்கு டிநெட்டோட சிஇஓ மாறி இருக்காரு. சோ நிறைய 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 படங்களுக்கு விஎஃப்எக்ஸ், நிறைய சக்சஸ்ஃபுல்லான படங்களுக்கு விஎஃப்எக்ஸ் உலக தரத்துக்கு பண்ணியிருக்காங்க. சோ என்னென்ன படங்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வியா இருக்கும்ல, என்ன படம் இல்லைங்க நம்ம பார்த்து ரசிச்ச இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார், டியூன்ஸ் அப்படின்னு பல 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 ஹாலிவுட் படங்கள் நம்மள ஆச்சரியப்படுத்தின எல்லா படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் திரு நமித் மல்ஹோத்ரா அவர்கள். பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அவர் கொடுத்துடலாம். ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னே சொல்லலாம். சோ பிரைம் ஃபோக்கஸ் ஹம்பிளா ஆரம்பிச்சாரு. பிரைம் ஃபோக்கஸ் அவரோட இனிஷியல் கம்பெனி, அதுல வந்து ஹம்பிளா ஆரம்பிச்ச ஒரு பயணம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஎஃப்எக்ஸ் கம்பெனில சிஇஓவா இருக்கிறாங்க சார். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய கனவு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு. சோ இன்னைக்கு அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சோ டிநெட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஆஸ்கர் இந்தியாவுக்கு வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் கடைசி 10 வருஷத்துல 7 ஆஸ்கர் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ரெக்கார்ட், யார்கிட்டயுமே வந்து இப்படி ஒரு ரெக்கார்ட் இல்ல. 10 வருஷத்துல 7 ஆஸ்கர். நம்ம பார்த்த பெரிய பெரிய படங்கள் எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு முகம் திரு நமித் மல்ஹோத்ரா அவர்கள் அண்ட் அவருடைய டீம் அப்படின்னே சொல்லலாம். சோ ராமாயணா அப்படிங்கிறது இன்னைக்கு நிஜம் ஆயிருக்கிறதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 10,000 ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஸ்டோரி டெல்லர்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட், அதாவது இந்தியா மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எல்லாருமே இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்து பல ஃபாரின் படங்களுக்கு மட்டும், ஹாலிவுட் படங்களுக்கு மட்டும் அவரோட உழைப்பை கொடுத்துட்டு இருந்தவர் அவருடைய தன்னுடைய கதைக்கு தன்னுடைய ஒரு கிரியேட்டிவிட்டி, தன்னுடைய விஷனை வந்து கொடுத்திருக்கிறாரு. அதுதான் வந்து இன்னைக்கு ராமாயணாவா நம்ம முன்னாடி வந்து இருக்கு. சோ இன்னொரு முறை நம்மளோட ப்ரொடியூசர், நம்மளோட கிரேட் விஷனரி திரு நமித் மல்ஹோத்ரா அவர்களுக்கு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ட்ரீமிங் அபவுட் திஸ் சார். இன்னைக்கு நீங்க வந்து இந்த கனவை காணலன்னா ராமாயணாவை இன்னைக்கு வந்து நாங்க பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ அடுத்ததா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் விஷனரி ப்ரொடியூசர் ஒரு பக்கம் இருந்தா அந்த கனவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஃபைனஸ்ட் ஸ்டோரி டெல்லர் வேணும். அதுதான் நம்மளோட டைரக்டர் நிதேஷ் திவாரி அவர்கள். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கல், சிச்சோர் இந்த படங்கள்ல என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல், மொழிகளை கடந்து அந்த படங்கள் நம்ம மனசை தொற்றுக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலான விஷயம் நினைக்கிறேன். அவருடைய படங்கள் பார்க்கும்போது நம்மள சிரிக்க வச்சிருக்கு, அழ வச்சிருக்கு, ஒரு நல்ல ஒரு புதுமையான ஒரு ஃபீலிங் கிடைச்சிருக்கு. முக்கியமா ஒரு வார்ம் ஹக் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ அப்படிப்பட்ட ஒரு பிலிம் மேக்கர் தான் வந்து நிதேஷ் திவாரி அவர்கள். இவங்க 2 பேரும் இணைஞ்சுதான் இன்னைக்கு ராமாயணா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோ அவங்க இங்க வர முடியல, பட் தே வாண்டட் லைக் நமக்காக ஸ்பெஷலா ஒரு மெசேஜ் அவங்க வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. சோ a special video message from them to us. அது பார்த்தலாம். ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் கிளிம்ஸ் பார்க்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? to just dive into the world of ராமாயண். ரெடியா இருக்கீங்களா? சவுண்ட் பத்தல, அவ்வளவு ரெடியா இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், ராமாயணா த இன்ட்ரோடக்ஷனோட ஒரு கிளிம்ஸ் இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலா நீங்க மட்டும் பார்க்க போறீங்க. ஈவன் பிஃபோர் த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு விட்னஸ் திஸ். ப்ளீஸ் என்ஜாய் இட். சோ காஸ்ட் பாத்தீங்களா, யார் யார் என்ன ரோல் பண்றாங்கன்னு? சோ நான் கேக்குறேன், நீங்களே சொல்லிடுறீங்களா? அது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ராம் கேரக்டர்ல யார் வராங்க? கேக்கல. எஸ், ரன்பீர் கபூர் as ராம்,
ராவணா யார் வராங்க? யஷ் எஸ் ராவன். அண்ட் சீதாவா யார் வராங்க? எஸ். அண்ட் ஒரு சோல்ஃபுல்லான yet ஒரு பிரம்மாண்டமான மியூசிக்கே நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் பை ஆர் இசை புயல். ஓகே, சோ இப்போ நான் அங்க வர போறேன். வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கும்பலா ஆன்சர் பண்ணீங்க. பட் தனியா வந்து இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்களே யாருக்கு சொல்றீங்களோ கை தூக்கிட்டீங்களா நான் கிட்ட வந்து கேக்குறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து இங்க வர சொல்லணுமா? ஓகே, சோ முதல்ல யாராவது இங்க வரீங்களா? யார் ரெடியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, எப்படி இருந்துச்சு, எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு, என்ன எதிர்பார்க்கிறீங்க நீங்க படத்துல இருந்து அப்படிங்கறத பத்தி சொல்றது தான். சிம்பிள் தான். வரீங்களா? இந்த ரோல்ல இருந்து யாராவது வரீங்களா? வாங்க 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 வாங்க. முதல்ல வரவங்களுக்கு ஸ்பெஷலா கை தட்டணும். எல்லாரும் பாத்துக்கோங்க. இங்கயா? என்ன எல்லாரும் இங்க இங்க வந்துரு. அந்த மைக் வாங்கிக்கோங்க. நம்ம கேமரா தம்பி ரெடியாப்பா? ஓகே, சோ இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பெரிய பிரம்மாண்டத்தோட துவக்கத்துல நீங்களும் வந்து இருந்திருக்கீங்க. அதை வந்து விட்னஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ராமாயணாவோட தி இன்ட்ரோடக்ஷன் கிளிம்ஸ் பாத்துட்டீங்க. எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு. எல்லாமே நம்ம பக்கத்திலேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இது முன்னாடி டிவில தான் பாத்துருக்கோம். பாக்கும்போது அது பாட்டா வரும். பாட்டா பாக்கும்போது நம்ம நிறைய எபிசோட்ஸ் மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இப்ப பாக்கும்போது அது ரியலா நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. பல்வேறு இடங்கள்ல வந்து பாத்திருக்கீங்க. சோ ஒரு 3Dல கிட்ட இருந்து விட்னஸ் பண்றது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்க? கண்டிப்பா எப்ப ரிலீஸ் ஆகும்னு இருக்கு. ஓகே, எந்த கேரக்டர் இப்பயும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க எப்படி பண்ணிருக்காங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்றது யாரு? எனக்கு ரன்பீர், ஆஷ், சாய் பல்லவி. எல்லா பாகுபாடே இல்ல, எல்லாருமே சூப்பர் பிரதர். தேங்க் யூ, சூப்பர் சார். ஓகே, அடுத்தது கேர்ள். வாங்க வாங்க வாங்க, ஓட்டியாங்க ஓட்டியாங்க. ஓ ஓகே. ஹலோ, குட் மார்னிங் சென்னை. என் பேமெண்ட் இவரு குத்துருவாங்க போல இருக்கு. வாங்கிக்கவா? சரி, ஓகே. சோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு துவக்கத்துல நீங்களும் ஒரு பங்கா இருந்திருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த கிளிம்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் 3Dல பார்த்தது? அன்பிலீவபிள், ஸ்பெக்டாகுலர். ஆஹா, இந்தியாவுல வந்து ராமாயணம் மகாபாரதம் அது ஒரு மிகப்பெரிய எபிக்ஸ். நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்ம தேசத்துடைய பாரம்பரியத்தையும் சொல்ற ஒரு அற்புதமான ஒரு அந்த எபிக்ஸை வந்து நிறைய பேர் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஒரு பிலிம் கோ டைரக்டர். ஒரு சினிமா எடுக்கிறது எவ்வளவு சிரமமான விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்ச் பை இன்ச் தெரியும். இந்த படம் வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்குன்னு நான் நம்புறேன். பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியில தான் இந்த மாதிரியான படங்களை சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சம்னு சொல்லலாம். நம்ம தேசத்துடைய பாரம்பரியமான பிரம்மாண்டத்தோட உச்சத்தையும் கலாச்சாரத்தோட உச்சத்தையும் இவ்வளவு அழகா வந்து இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ட்ரீட் இருக்கிறதுனால அதை சொல்றதுக்கு இந்த விஷுவல் மீடியா வந்து பயன்படுத்துங்கிறது ஒரு சினிமாக்காரன் எனக்கு ரொம்ப பெருமை. இதை நீங்க படமா பாக்குறப்ப வந்து ஒரு சினிமாக்காரர்கள் கலாச்சாரத்தை எவ்வளவு அழகா வந்து ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கிறது நீங்க உணர்றப்ப சினிமாக்காரர் எனக்கு மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்குமே பெருமை. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அப்படியே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு மெசேஜ் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இங்க வாங்க. சோ பொதுவா பார்த்து நீங்க பேசிடுங்க, அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த அனுபவம்? இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்ப நம்ம அனுபவிக்க போறோம்னு தெரியல. அத வந்து இந்த படம் கொடுக்கும்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். அதுவும் இல்லாம நம்ம வந்து சாய் பல்லவி ஆல்ரெடி பார்த்திருப்போம். பயங்கரமா ஆக்ட் பண்ணிருப்பாங்க படத்துல. அந்த
அவ்வளோ ஒரு பெரிய ஆக்டிங்கும் இந்த படத்துல எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுவும் இல்லாம நம்ம யாஷ் கேஜிஎஃப் நடிச்சிருக்காரு, அவரோட அந்த பிரம்மாண்டத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்க மெயினா வந்திருக்கேன். எப்படி இருக்குங்கிறது நீங்க தான் பார்த்து எல்லாம் சொல்லணும். பாகுபலியை மிஞ்சிய பிரம்மாண்டம்னு இந்த படம் இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. ஓகே, எஸ். இந்த ஹாலிவுட் படங்கள் பார்த்து ரசிச்ச நம்ம எல்லாருக்குமே பெருமையா ஓகே இது எங்க படம், இந்தியன் பிலிம் அட் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ், குளோபல் லெவல் அப்படிங்கறத பெருமையா சொல்லலாம் அப்படிதான் இருந்தது. கிளிம்ஸ் சொல்லுங்க சார். ஹலோ மேடம், எல்லாருக்கும் வணக்கம். சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த படம் எப்போ வெளியே வரும்னு காத்துட்டு இருக்கோம். பை த பை கேமரா ஒர்க்கு சூப்பராக இருக்குது. அருமையான ஆர்டிஸ்ட் அண்டு அருமையான கேமரா ஒர்க்கு, எடிட்டிங்கு எல்லாமே நடிச்சாங்க. நம்ம கபூர் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். வெரி நைஸ், ரொம்ப சூப்பர்மா. 1 செகண்ட் டிஆர் வேணாம் சொல்லுமா. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படம் வெளியே வரதை காத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. முன் வந்து பேசின எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. We close with this one last person. இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நான் சின்ன முதல்ல நான் இந்த மாதிரி 3D படம்லாம் பார்த்துருக்கேன், அப்பவே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இது மாதிரி படம் வருமானு எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த காலத்தில் இந்த டெக்னாலஜி மூலியமா நல்லா வந்துட்டு நான் அதுக்குள்ளேயே நானே நடிக்கிற மாதிரி இருக்குது. நான் நிறைய படம் பண்ணிடுறேன். உண்மையிலே ஒரு மாய லோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கறதுக்கு நம்ம இந்த படத்தை வாய்ப்பு கிடைக்காத போயிடுச்சான்னு நினைச்சேன். ஆனாலும் இப்போ இந்த ப்ரோக்ராம் நடிக்கும் போது நானே உள்ள நடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மாதிரி படம் உண்மையில வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் நிறைய நல்லா எல்லாரும் பார்க்கணும். என் குடும்பத்தோட பார்ப்போம், என் ஃப்ரெண்ட்ஸ் பட்டு இந்த படம் ரொம்ப ஹிட் ஆயிட்டு ரொம்ப வேர்ல்டு ஃபுல்லா இந்த படத்தை பார்த்து எல்லாருமே ரசிச்சு பாராட்டுற அளவுக்கு வேணும். அடுத்த இதுல நானும் பார்ப்பேன். நன்றி, வணக்கம். நீங்க நடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது சார் இதுக்கு மேல. தேங்க்யூ சார். வாங்க மேடம். லாஸ்ட் ஒன் we are closing with her. வாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது படம் மாதிரி கிடையாது, ஸ்டோரி. நம்ம எப்படி வாழ்ந்துட்டோம், வாழ்ந்த போறோம் சொல்லிட்டு அது ஒரு காமா கிடையாது, புலி ஸ்டாப் கிடையாது. இது டிராமாவும் கிடையாது, படமும் கிடையாது. அந்த காலத்துல நான் ஸ்டோரி கேட்டிருக்கேன். அப்பப்பா தாத்தா அவங்க எல்லாம் சொல்லும் போது அந்த ஸ்டோரி கிடையாது, அது உண்மையான வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கை. இது ராமாயணத்துல சீதா சாய் பல்லவி மேடம் இருக்காங்க, ஆனா கிடையாது. உண்மையான சீதா, சீதா இது சீதா. ஆஷ் ராவணா இல்லையா, ராவண ஆஷ் கிடையாது. அவரு ராவணன் தான். ராம் ரணபீர் கபூர்னு சொல்றாங்கல்ல, அது கிடையாது. எப்பவுமே ராம், அந்த ஆண்டவர் தான், அதே ராம். இவங்க ஆக்டிங் பண்றாங்கன்னா அவங்க மனசுக்குள்ள இருந்து வந்து பண்றதுதான், வேற எதுவுமே கிடையாது. இது எப்பவுமே சக்சஸ் ஆகணும் சொல்லிட்டு நான் இருக்கணும் சொல்லிட்டு நினைக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. முன்வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹலோ, என் பேர் கலைவாணி. ஆனால் இருந்தாலும் இந்த ராமன் படம் அவார்டு இது வாங்கும், தேசிய விருது மாதிரி பெரிய இதா நல்லா இருக்குது. டிஃபரன்ஸ் சேஞ்ச் அண்ட் இன்டீரியர் நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ. ஓகே, சோ ராமாயணா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ், அந்த முதல் படியில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம் நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இப்ப கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். சோ ராமாயணம் அப்படின்னு சொல்லும்போது கீழே ஒரு டேக் லைன் இருந்தது. சோ அதை நம்ம எல்லாருமே இப்ப சொல்லணும் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன். சோ ராமாயணம் நம்ம சத்தியம் நம்ம கதை. சோ நான் நம்மன்னு சொல்லும் போது நீங்க சத்தியம்னு சொல்லணும், நான் மறுபடியும் நம்மன்னு சொல்லும் போது நீங்க கதைன்னு சொல்லணும். ரெடியா? டவுட் எதுவும் இல்லல்ல? கரெக்டா சொல்லிடலாம்ல? எஸ். நம்ம இன்னும் ஒரு முறை போயிடலாமா? சொல்லாதவங்களும் சேர்ந்து சொல்லிடுங்க. நம்ம தேங்க்யூ.
so much. You have been a fantastic audience. ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்தோட துவக்க புள்ளியில உங்க எல்லாரும் இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா ஒரு ஷார்ட் நோட்டீஸா இருந்தா கூட வந்து எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சோ இதே மாதிரி எல்லா கட்டத்திலும் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்னு நாங்க நம்புறோம். அண்ட் மக்களே, நீங்களும் வந்து அடுத்தடுத்து வரப்போற சிங்கிள், ட்ரெய்லர், டீசர் எல்லா லான்ச்சையும் வந்து ஓன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். Thank you so much. You've been a great audience. Thank you guys. Thank you so much.